ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் செஸ் ராக்கெட்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஹவு டு ப்ளே கேசல்ஸ். கேசல்ஸ்னால் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கேசல்ஸ்னால் இந்த கிங்கோட சேஃப்டிக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அந்த கேசல்ஸ்னு கிங்கோட சேஃப்டிக்காக தான் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கிங் சைட் கேசல்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். கிங் சைட் கேசல்ஸ் பண்ணுறதா கிங் சைட் கேசல்ஸிங் கேசலு, குயின் சைட் கேசல்ஸ் பண்ணுறதா குயின் சைட் கேசல்ஸு. பிளாக் டூ பிளேவும் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி கிங் சைட் கேசல்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிங் G1 எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ரூக் F1 எடுத்து வைக்கிறது தான் F1 வைக்கிறது தான் கேசல்ஸு. எப்படி கிங் எப்படி G1 வரும், அப்படி கிங் ஒரு ஸ்டெப் தானே எல்லோரும் போவோம் அப்படின்னு கேட்பீங்க. இந்த மூக்கு மட்டும் கிங் 2 ஸ்டெப் போகலாங்க. இப்போ 2 ஸ்டெப் போடுறாரு. அடுத்து இந்த வைக்கிறாங்க. இதாங்க கிங் சைட் கேசல்ஸு. அடுத்து குயின் சைட் கேசல்ஸ்லாம் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது ட்விஸ்ட்டை பார்த்துடலாம். இப்போ ஒரு முன்னாடி இந்த பிளாக் பிஷப் இங்கே இருந்துச்சுன்னா எப்படி கேசல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு பண்ணிங்கன்னா இல்லீகல் ஆகிடும். ஏன்னா நடுவில் செக் இருக்குது, F1 செக் இருக்குங்க. அந்த செக்கை நீங்கள் பார்க்காம இது பண்ணிட்டீங்கன்னா அது இல்லீகல் சொல்லிடுவாங்க. இது எதுக்கு தாவி தானே போகுது, என்னமோ நடந்து வர மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சிங்கன்னா இல்லீகல் தான் கண்டிப்பாக. நடுவில் F1 செக் இருக்கும் போது எப்படிங்க அது வரும்? ஸோ இது இல்லீகல் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் குயின் சைட் கேசல்ஸுக்கும். கிங் எப்பயும் போல் 2 ஸ்டெப் தான் வருவார். இப்போ ரூக் தான் 3 ஸ்டெப்ஸ் வராது. அதை வேணால் பார்த்துக்கோங்க. ரூக் இது குயின் சைட் கேசல்ஸ். எப்போ நீங்கள் குயின் சைட் கேசல்ஸ் பண்ணுறீங்களோ இந்த கிங்கை B1 வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டோன்னா A2 இருக்குல்ல, பான் அன்ப்ரொடெக்டட். பரவாயில்ல நீங்கள் வைக்கலை. இப்போ பிளாக் டூமும் இங்கே பிஷப் இருக்குது வச்சு கேப்சர் பண்ணிட்டாங்க. ஒரு பான் ஃப்ரீ பீஸ். அதுவும் ஷெல்டர் பண்ணலாம் பிரேக் பண்ணுறாங்க. ஷெல்டர் பண்ணால் அது ஒன்றும் இல்லை. இப்போ பிளாக் கேசல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 3 பான் இருக்குல்லங்க, அதுதான் சென்ட்ரல் பானுங்க. அது இப்போ கேப்சர் பண்ணால் ஒரு பான் ஃப்ரீ பீஸாக கிடைக்குதுங்க. ஸோ நம்ம கிங் B1 வச்சு அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். அடுத்து இங்கே பாருங்கள். அடுத்து இங்கே இப்போ இந்த பான் ஓப்பனில் இருக்குது. இப்போ இந்த பிஷப் வச்சு செக் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே வச்சுட்டீங்க நீங்கள். அடுத்தது இந்த பிஷப் ரீட்ரீட் பண்ணிட்டாங்க. அடுத்து இங்கே வச்சுட்டு அடுத்து ரூக்கு ஓப்பன் ஃபைல் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் கேசல்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டெப் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கேசல்ஸுக்கு வராது. கேசல் பண்ணால் அதுவும் இல்லீகலாக சொல்லுவாங்க. அடுத்து இது வைக்கிறாங்களா, நீங்கள் இப்படி வைக்கும் போது இந்த பானெலாம் இந்த 2 G2ல் இருக்க பானை, H2 இருக்கிற பானை ரெண்டுமே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷெல்டர் பான் ஓப்பன் ஆனால நிறைய இது இங்கெல்லாம் அட்டாக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. எப்படி வரும் அப்படின்னு சொன்னீங்க, இதை மூவ் பண்ணி தான் வரும். அட்டாக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. செக்காக கொடுத்து செக்மேட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த 2 பானுமே மூவ் பண்ணக்கூடாது. ஏன் F5 வைக்கிற பான் மட்டும் மூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி வச்சோம்னா இந்த ரூக்குக்கு ஓப்பன் ஃபைல் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் இப்போ கேப்சர் பண்ணுறோம். இப்படி கேப்சர் பண்ணோம்னா அவ்வளோதான் ரூக் ஃபைல். இப்போ மட்டும் என்னவா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம இங்கே வச்சுக்கலாமே, அவ்வளோதான். ஸோ நாம் இந்த
G2 பானையும் H2 பானையும் ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. ஓகே வாங்க. அடுத்தது இது குயின் சைட் கேசல்ஸ் பண்ணுறீங்க நீங்கள், ஆப்போசிட்ஸ் கேசல்ஸ். இப்போ பாருங்கள், இந்த சைடு ஒரு கேசல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஆப்போசிட்டாக கேசல் பண்ணியிருக்கீங்க, தெரியுதா? அவங்க வந்து கிங் சைட் கேசல்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து குயின் சைட் கேசல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு கேசல்ஸு. ஓகே வாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ E4 E5 knight F6 knight F3 knight C6 knight C3 knight F6. இது இந்த ஓப்பனிங் பேர் 4 nights கேம். 4 nights கேம்னா ஏன்னா இந்த 4 நைட்டையும் ஒரே சமயத்தில் வெறு கொண்டு வந்துடுறாங்கங்க. இது பேர் 4 nights கேம்னு சொல்லுவாங்கங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இப்போ E4 E5 knight F3 knight C6 அதே மாதிரி தான் வருது. knight C6 அடுத்து அந்த பிஷப் வந்து இது வச்சாங்கன்னா, இங்கே வச்சாங்கன்னா, இப்படி வச்சாங்கன்னா நம்ம அடுத்ததுமோ அவங்களும் இதை வச்சாங்கன்னா இதுக்கு இந்த கேமுக்கு வந்து நான் முன்னாடியே ஒன்று சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு கேமுக்கு 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓப்பனிங், செகண்டு மிடில் ரேஞ்சு, அடுத்தது செக்மெண்ட் நேரத்தில் அது வந்து என் கேம். இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுட்டு என் கேமை கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடலாங்க. ஏன்னா இன்றைக்கி என் கேம் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ இன்னும் வேறு இந்த ட்ரிக்ஸ்லாம் பார்க்கலாம். E4 E5 knight E6 knight F6 knight C3 knight C6 knight F3. அடுத்து இது வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, இது வைக்கிறதுக்கு முன்னாடி இதை கீழே வச்சுட்டாங்கன்னா இது இல்லை தப்பு. இது கூட வச்சுட்டு நம்ம இதை வச்சுட்டு இதை இங்கே கூட வைக்கலாம். டபுள் பிஷப் பண்ணலாம். அப்படின்னா டபுள் பிஷப்னா என்னன்னு சொல்கிறேன். டபுள் பிஷப்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த பிஷப் ரெண்டுமே டபுளாக இருந்துச்சுன்னா நிறைய ஸ்கொயர்ஸாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் செம பவர் அதுக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப டயங்கனலான ஸ்கொயர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறது, எல்லாம் இதில் ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதான் நீங்கள் நிறையா வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரமோஷன்னா ஒன்றுமே இல்லைங்க. என் பானை A2வில் இருக்காங்க, இப்படி E5ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. E2லேருந்து ஃபஸ்ட்டு பான் 2 ஸ்டெப் போகணும், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்ததெல்லாம் போயிட்டு 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 இப்படி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. இப்படி வச்சா என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாதுங்க. குயின் தாங்க ப்ரமோஷனுக்கு. நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துகிட்டு கிங்கை எடுத்துக்கக்கூடாது. நைட்டு, பிஷப்பு, குயினு, ரூக்கு, இந்த 3ல் எதை வேணால் எடுத்துக்கலாங்க ப்ரமோஷனுக்கு. இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ குயினை வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ என்னதெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாங்க. நம்ம எது தேவையில்லைன்னா அதை எடுக்க வேணாம். நைட்டு, பிஷப்பு, ரூக்கு, குயின், இந்த 3ல் இந்த 4ல் எது வேணால் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நாம் கேசல்ஸும் டபுள் பிஷப்பும் ப்ரமோஷனும் பார்த்துருக்கோம். இது புரிஞ்சிருச்சுன்னா லைக் கொடுத்துருங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் டு ஆல்.